பிளாக் ஹோல் மூலமாக டைம் ட்ராவல் பண்ண முடியும், பிளாக் ஹோல் மூலமாக மல்டிவர்ஸுக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லி பிளாக் ஹோலை சுற்றி எக்கச்சக்க மர்மங்கள் இருக்குது. பொதுவாக பிளாக் ஹோல் அப்படின்னு சொன்னால் விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹோல்ஸ் தன்னுடைய எல்லைக்குள்ளே எந்த ஒரு பொருள் வந்தாலுமே அது தனக்குள்ளே ஈர்த்துக்கும். அந்த அளவுக்கு டேஞ்சரஸானதா பிளாக் ஹோல். அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய பிளாக் ஹோல் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது ஃபீனிக்ஸ் ஏ பிளாக் ஹோல் தான். இந்த ஃபீனிக்ஸ் ஏ பிளாக் ஹோல் ஆனது சூரியனை விட 100 கோடி மடங்கு பெரியதுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? அந்த அளவுக்கு இதனுடைய நிறையானது இருக்குது. இந்த ஃபீனிக்ஸ் ஏவானது பூமியிலிருந்து 8.5 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதனாலேயே இதை போய் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலுமே வயோகர் தொலைநோக்கி மூலமாக நம்ம 2010ஆம் ஆண்டு இந்த ஃபீனிக்ஸ் ஏவை கண்டுபிடிச்சோம். மனிதனால் கண்டறியப்பட்ட பிளாக் ஹோல்ஸ்லேயே இந்த பிளாக் ஹோல் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிளாக் ஹோலாக கருதப்படுது. பொதுவாக கருந்துளைகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டாரானது அதனுடைய எண்ட் ஸ்டேஜில் சூப்பர் நோவாவாக மாறி அதன் பிறகு வெடிப்பு ஏற்பட்டு பிளாக் ஹோலாக மாறும். அப்படி பிளாக் ஹோலாக மாறும்போது அது அதனுடைய நிறையை விட ரொம்ப சின்னதாக தான் உருமாறும். உதாரணத்துக்கு பூமியானது ஒரு பிளாக் ஹோலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் தான் இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு பெருசாக சூரியனை விட 100 மடங்கு பெருசாக இந்த ஃபீனிக்ஸ் ஏ பிளாக் ஹோல் இருக்கும்போது இந்த கருந்துளை உருவான நட்சத்திரம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே சமயம் அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கருந்துளை உருவான பிறகு அந்த கருந்துளை சுற்றி சின்ன சின்ன கருந்துளைகள் உருவாகி இருக்கும் இல்லையா? அந்த கருந்துளைகளை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தான் இந்த ஃபீனிக்ஸ் ஏ பிளாக் ஹோல் ஆனது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய கருந்துளையாக உருமாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கூற்றம் முன்வைக்கிறாங்க. இதுதான் இதுவரைக்கும் மனிதனால் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய பிளாக் ஹோலாக கருதப்படுது. சரி, ஓகே மக்களே, இந்த கருந்துளைக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.